ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3க்கு தமிழ் மீடியம் கணக்கோட செகண்ட் லெசனுக்கான புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் லெசனுக்கு புக் ஆன்சர்ஸ்லாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து செகண்ட் லெசனோடைய புக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனுடைய நேம் வந்து எண்கள். ஓகே, எண்களுக்கு புக் ஆன்சர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பயிற்சி 2.1. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த சம் ஃபுல்லாக இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம உத்தேச மதிப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம உத்தேச மதிப்பு பற்றி நம்ம டேர்ம் 2லேயே பார்த்துருக்கோம். 10ற்கு முன்னிலைப்படுத்துறது, 100க்கு முன்னிலைப்படுத்துறது எல்லாமே டேர்ம் 2 டேர்ம் 1லாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இங்கே ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே சொல்கிறேன் பாருங்கள். 27ஐ அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 27ஐ அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்தணும். ஓகேவா? இப்போ 27 நம்ம இங்கே போட்டோம்னா, ஓகே, அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்தணும். இது வந்து ஒன்றுகள், இது வந்து 10கள். 10க்கு பக்கத்து நம்பர் பார்க்கணும். இதே 100கள்னு சொல்லி இப்போ 270 இருந்துச்சுன்னா ஒன்றுகள், 10கள், 100கள். 100க்கு முன்னிலைப்படுத்த சொன்னாங்கன்னா 100களுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். இங்கே வந்து 10களுக்கு முன்னிலைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 27ஐ 10ற்கு முன்னிலைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது 1, இது 10. பக்கத்து நம்பர் பாருங்கள், 7 இருக்குது. இந்த 7 வந்து 5 விட அதிகமாக இருந்தால் ஒரு நம்பர் கொடுத்து இந்த இடத்துல பூஜ்ஜியமாக்கணும். ஞாபகம் வந்துருச்சா எல்லாம்? இப்போ பாருங்கள், இது வந்து 7 வந்து 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு 1 கொடுத்தோம்னா இது 3 வரும். இந்த இடத்த வந்து நம்ம பூஜ்ஜியமாக்கிடணும். ஓகேவா? அப்போ 27 அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்த கிடைப்பது வந்து 30. இதுதான் ஆன்சர். ஓகே, போட சம் வந்துடும். புரியாத மாதிரி தான் இருக்கும், போட வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 65ஐ அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 65. ஓகேவா? இது 1, இது 10. 10க்கு பக்கத்தில் நம்பர் பார்க்கணும். 5 இருக்குது. 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 கொடுக்க சொன்னேன். இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கிடணும். அப்போ இதோட உத்தேச மதிப்பு 70. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 கிலோ மாதுளையின் விலை ரூபாய் 93 எனில் அதன் உத்தேச விலையை காண்கன்னு இருக்காங்க. 93. ஓகேவா? இங்கே 10ற்கு முன்னிலைப்படுத்த சொல்ல, 20க்கு 100க்கு முன்னிலைப்படுத்த சொல்ல, எதுவுமே சொல்லலை. ஓகேவா? ஆனால் உத்தேச விலை மட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம 10ற்கு முன்னிலைப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா 2 டிஜிட் தான் இருக்குது, எப்படியும் அப்வியஸாக 10க்கு தான் முன்னிலைப்படுத்த சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே பாருங்கள், எப்பயும் போல் அது பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். ஒன்றுகள் இடத்த பார்க்கணும். ஒன்றுகள் இடம் 3 இருக்குது. இந்த இடம் ஒன்றுகள் இடம் வந்து 5 விட அதிகமாக இருந்தால் தான் இங்கே 1 கொடுக்கணும். இது வந்து 3ங்கிறது 5 விட கம்மியாக இருக்குது. நம்ம 1 கொடுக்க தேவையில்லை. இந்த 9 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கிடணும். ஓகேவா? அப்போ 1 கிலோ மாதுளையின் விலை எவ்வளோ, உத்தேசமாக எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 93னா 90 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 76 வாழைப்பழங்களை அருகில் உள்ள 10ற்கு முன்னிலைப்படுத்த கிடைக்கும் உத்தேச மதிப்பு. அதே மாதிரி தான் 76 பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். 5 விட அதிகமாக இருந்தால் 1 கொடுக்கணும். அப்போ 7ஓட 1 சேர்ந்துச்சுன்னா 8 ஆயிரும். இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கணும். அப்போ 80. ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது சம் பாருங்கள். ஒரு வகுப்பில் 27 மாணவிகளும் 38 மாணவர்களும் உள்ளனர். அவர்களின் கூடுதல் மதிப்பை அருகில் உள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கிடைக்கும் உத்தேச மதிப்பை காண்கன்னு இருக்காங்க. இந்த சம்மு தான் நம்ம சம் மாதிரி போட போகிறோம். இந்த கணக்கில் வந்து 27 மாணவிகள் கொடுத்துருக்காங்க, 38 மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க 2வது சம்மில் நான் மாணவிகளின் எண்ணிக்கை எழுதியிருக்கேன், மாணவர்களின் எண்ணிக்கை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கூடுதல் கீழே எழுதியிருக்கேன். அப்புறம் உண்மை மதிப்பு, உத்தேச மதிப்பு 2 பிரித்து எழுதியாச்சு. ஓகேவா? கணக்கில் வந்து 27 மாணவிகளும் 38 மாணவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மை மதிப்பு, அவங்க கொடுத்துருக்க உண்மையான மதிப்பு என்ன? 27 மாணவிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 38 மாணவர்கள். கொடுத்துருக்க உண்மை மதிப்பை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதோட கூடுதல் என்னன்னு நம்ம பார்க்கணும். கூடுதல்னா கூட்டி போட வேண்டியதான். கூட்டினோம்னா 7ஐயும் 8ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும்? 15 வரும். 15க்கு 5 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட்டு 3 2 5, 5 1 6 வரும். அப்போ 65. கூடுதல் வந்து இது 65 ஆச்சு. நெக்ஸ்ட்டு உத்தேச மதிப்புனா 10ற்கு முன்னிலைப்படுத்தணும். கணக்கிலே கொடுத்துருக்காங்க. இப்போ 10ற்கு முன்னிலைப்படுத்தணும்னா எப்பயும் போல தான். இப்போ ஒன்றுகள், 10கள், 10க்கு பக்கத்து நம்பர் பார்க்கணும். இது வந்து 5 விட அதிகமாக இருக்குன்னா இது ஒரு 1 கொடுக்கணும். இப்போ வந்து 7ங்கிறது 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 1 கொடுத்தோம்னா 2ஓட 1 சேர்ந்துச்சுன்னா 3. இந்த இடத்த பூஜ்ஜியமாக்கணும். அப்போ 27ஓட உத்தேச மதிப்பு 30. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 38க்கு பாருங்கள். இது ஒன்றுகள், இது 10கள். பக்கத்து நம்பர் பார்க்கணும். 8 இருக்குது. இது 5 விட அதிகமாக இருக்கிறனால இது பக்கத்தில் 1 கொடுத்தோம்னா 3ஓட 1 சேர்ந்துச்சுன்னா 4 வந்துடும். அடுத்து அந்த 8ன்ற இடத்துல பூஜ்ஜியமாக்கிட்டோம்னா 0 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 30 70 கூட்டினோம்னா நம்மளுக்கு வர உத்தேச மதிப்பு என்னது? 70. அவ்வளோதான். இந்த சம்மே அவ்வளோதான்.
லாஸ்ட்டில் எடுத்து உத்தேச மதிப்புன்னு எடுத்து எழுதி ஈக்குவல் டு 70ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான் ரெண்டாவது சம். நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்கள். ஒரு வடிவியல் பெட்டியின் விலை 53 ரூபா, ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை 36 ரூபா எனில் அவற்றின் விலையை அருகில் உள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கூட்டுக. மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையேயான வித்தியாசத்தை காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போன கணக்கு மாதிரியே தான், ஆனால் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? முன்னாடி மாணவர்களுடைய எண்ணிக்கை மாணவிகளோட எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்க. இது வந்து வடிவியல் பெட்டியின் விலை, அதாவது ஜாமெட்ரி பாக்ஸோட விலையும் புக்ஸு நோட்டு புத்தகம் அதாவது நோட்டோட விலையும் கொடுத்துருக்காங்க. அதோட கூடுதலை எப்பயும் போல் 10ற்கு முழுமைப்படுத்திட்டு 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. போடுவோமா? கொடுத்துருக்க சமுக்கு வந்து கணக்குக்கு நம்ம இந்த மாதிரி தான் வகை எழுதணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? வடிவியல் பெட்டியின் விலை கொடுத்துருக்காங்க, நோட்டு புத்தகத்தின் விலை எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட்டு உண்மை மதிப்பு, அங்கிட்டு வந்து உத்தேச மதிப்பு, அடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கணும். வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையிலான வித்தியாசம்னாமே நம்ம கழிக்கணும். ஓகேவா? இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இந்த சம்மில் நம்ம பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து வடிவியல் பெட்டியின் விலை என்ன நம்ம எழுதிடலாம். வடிவியல் பெட்டியின் விலை இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 53 ரூபா கொடுத்துருக்காங்க. 53 ரூபா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட்டு புத்தகத்தோட விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36 ரூபா. ஓகேவா? இப்போ இதோட எப்பயும் போல் கூடுதல் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வர ஆன்சரு 9, 8, 83 ரூபா கிடைக்கும். ஓகேவா? 89. நெக்ஸ்ட்டு உத்தேச மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி 10ற்கு தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 53ஓட உத்தேச மதிப்பு எப்படி போடணும்? இது வந்து 5 விட அதிகமாக இருக்கணும், இது 5 விட கம்மியாக இருக்கனால அதே நம்பர் தான் 5 அப்படியே எழுதிருங்க. இந்த இடத்த 0 ஆக்கிடுங்க. 50,000. இதுக்கு வந்து 36க்கு எப்படி வரும்? 40 வரும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ கூட்டினோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 90. ஓகேவா? 50 40 கூட்டினோம்னா நம்மளுக்கு வர 90. நெக்ஸ்ட்டு உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையிலான வித்தியாசம். ஓகேவா? வித்தியாசம்னா நான் என்ன சொன்னேன்? கழிக்கணும்னு. உத்தேச மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 90 கிடச்சிருக்கு. உத்தேச மதிப்பு இங்கே இருக்குது, உண்மை மதிப்பு இங்கே இருக்குது. அப்போ 90 மைனஸ் 89. 90ல் 89 போச்சுன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 1. அப்போ இதற்கு உண்மை உத்தேச மதிப்பிற்கு உண்மை மதிப்புக்கு இடையிலான வித்தியாசம் 1 அப்படின்னு போட்டுறணும். அவ்வளோதான். 4th சம் பாருங்கள். கவிதா என்பவர் தன்னிடம் உள்ள 93 படங்களில் இருந்து 42 படங்களை தோழி நீலாவிற்கு அளித்தாள் எனில் அதன் எண்ணிக்கையை அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி கழிக்க. இங்கே இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முன்னாடி வந்து கூட்டுக, கூடுதல் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 4வது கணக்கில் என்ன இருக்குது? கழிக்கன்னா கழிச்சிடணும். ஓகேவா? கூடுதல்னு சொல்லிட்டாங்கன்னா கூட்டிடணும். மேலும் அதன் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையும் உள்ள வித்தியாசத்தை காண்க. போன கணக்கு மாதிரியே தான், அப்படியே தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னென்னா கூட்டக்கூடாது, கழித்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கவிதாட்ட வந்து 93 படங்கள் இருக்குது, அது 42 படங்களை வந்து நீலாவிற்கு குறித்துட்டாங்க. இப்போ பார்க்கலாமா? 4th சம்மில் நம்மளுக்கு கவிதாவிடம் உள்ள படங்களின் எண்ணிக்கை, 4வது கணக்கில் கவிதாவிடம் உள்ள படங்களின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 93. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் 93 படங்கள் இருந்து 42 படங்களை வந்து நீலாவிற்கு அளித்துட்டா. அப்போ நீலாவிட்ட இருக்க எவ்வளோ படம் இருக்கும்? 42. ஓகேவா? நீலாவிட்ட வந்து 42 படங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட உத்தேச மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு கூட கழிக்கலாம், இல்லை அப்படியே கூட கழிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உத்தேச மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு கழிச்சோம்னா 10ற்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 93 10ற்கு முழுமைப்படுத்தினா நம்மளுக்கு வர ஆன்சர் என்னது? 90. நம்ம மனக்கணக்காகவே போட பழகிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மனக்கணக்காக வரும். இங்கே 3 இருக்குது, 5க்கு மேலே இருந்தால் தான் இங்கே 1 கொடுக்க முடியும். 3 வந்து 5 விட கம்மியாக இருக்கனால இதை நம்பரை அப்படியே போட்டு இந்த இடத்த 0 ஆக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 இருக்குது, 2 வந்து 5 விட கம்மி நம்பரு. அப்போ 4 அப்படியே இருக்கும், அந்த 2 இடத்துல 0 ஆக்கிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ரு தான் முக்கியமானது. முன்னாடி சம்மில் நம்ம கூட்டணும், இந்த இதில் வந்து நம்ம கழிக்கணும். ஓகேவா? கழிச்சோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 3ல் 2 போச்சுன்னா 1, 9ல் 4 போச்சுன்னா 5. அப்போ 51 வரும். இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 50. ஓகேவா? கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி லாஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க? மேலும் அதன் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. அதே மாதிரி தான், வித்தியாசம்னா கழிக்கணும். பாருங்க, உத்தேச மதிப்பு மைனஸ் உண்மை மதிப்பு. ஓகேவா? உத்தேச மதிப்பு நம்மளுக்கு என்னது? இங்கே பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. உத்தேச மதிப்பு உண்மை மதிப்புன்னு மாற்றி போட்டேன். உத்தேச மதிப்பு 50, உண்மை மதிப்பு 51 இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பர் கழிக்கணும். அப்போ இங்கே மேலே என்ன வரும்? உண்மை மதிப்பு, கீழே வந்து உத்தேச மதிப்பு. அதை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு உண்மை மதிப்பு மைனஸ் உத்தேச மதிப்பு. அப்போ நம்ம கழிச்சோம்னா 51 மைனஸ் 50. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 1. ஓகேவா? எல்லாமே 1 தான் ஆன்சர் வரும். ஓகே,
அப்போ உத்தேச மதிப்பிற்கு உண்மை மதிப்புக்கு இடையிலான வித்தியாசம் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறணும். அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். ஒரு எழுதுகோளின் விலை 32 எனில் 6 எழுதுகோள்களின் விலையை காண்க. மேலும் அதனை அருகில் உள்ள 10ற்கு முனைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க. இங்கே கூட்ட சொல்ல கழிக்க சொல்ல எதுவுமே சொல்ல. ஒரு பெண்ணோட விலை வந்து 32 ரூபானா 6 பெண்ணோட விலை என்னான்னு கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம 10ற்கு முனைப்படுத்தணும். அவ்வளோதான். கூட்ட வேணாம் கழிக்க வேணாம் எதுவும் செய்ய வேணாம். இப்போ பார்க்கலாமா செம்ம. ஃபஸ்ட்டு 5வது கணக்கு பாருங்கள். ஒரு எழுதுகோளின் விலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 எழுதுகோளின் விலை போட்டிருக்கேன். அகற்று வந்து உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு எப்பயும் போல். இங்கே ஒரு எழுதுகோளோட விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32 ரூபா. ஓகேவா? 32 ரூபான்னு போட்டாச்சு. 6 எழுதுகோளை விலை கேட்குறாங்க. 6 எழுதுகோள்னால் என்ன பண்ணணும்? நம்ம சின்ன வயசுலேயே 4வது கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். 6 எழுதுகோளோட விலை 1 கொடுத்து 2 நிறையா கேட்டாங்கன்னா நம்ம பெருக்கணும். அப்போ 6 × 32. அப்போ 32 6ஆல் பெருக்கணும்னா 6 2 12 மீதி 1 6 3 18 18 1 1 9 19. அப்போ 192 ரூபா. ஓகேவா? இந்த இதை வந்து நீங்கள் இந்த சைடில் எழுதிக்கோங்க இந்த கணக்கு மல்டிப்ளை பண்ணுறத. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 கிலோ 32 ரூபா. அதுக்கப்புறம் 6ஆல் பெருக்கணும் 192 ரூபா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு உத்தேச மதிப்பு என்ன சொன்னாங்க? 10ற்கு முனைப்படுத்துகன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 இருக்கா 100 இருக்கா நிறையா 1க்கு 2 வாட்டி ரீட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 10ற்கு முனைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் இங்கே பாருங்கள். இங்கே வந்து 5க்கு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே உத்தேச மதிப்பு என்ன 30 வரும். ஓகேவா? ஒன்று கொடுக்க தேவையில்லை 30 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இங்கே 3 நம்பர் இருக்குது. இது 10க்கு தான் முனைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது 1கள் இது 10கள். எப்பயும் போல் இதுக்கு பக்கத்து நம்பர் பார்க்கணும். 5 விட கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? இது ஒன்று கொடுக்க தேவையில்லை. அப்போ 19 அப்படியே வரும். 2ன்ற இடத்துல 0 ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இதை கூட்ட கழிக்க எதுவுமே செய்ய வேணாம். இந்த மட்டும் சம்ம மட்டும் எழுதிட்டா முடிஞ்சு போச்சு இந்த சம்ம. அடுத்து 6வது கணக்கு பாருங்கள். அருணிடம் ரூபாய் 47 ராஜாவிடம் ரூபாய் 54 உள்ளது எனில் மொத்த மதிப்பை காண்க. மேலும் அதனை அருகில் உள்ள 100க்கு முனைப்படுத்தி உத்தேச மதிப்பையும் காண்க. ஓகேவா? இங்கே 100க்கு முனைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம கோடு போட்டு வச்சுக்கணும். முன்னாடிலாம் 10க்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 100க்கு சொல்லியிருக்காங்க. போன சம்பளம்லாம் பாருங்கள். இங்கே நோட்டு புத்தகத்தின் விலை பெட்டியின் விலையெல்லாம் கொடுத்துட்டு அவற்றின் விலையை அருகிலுக்கு 10ற்கு முனைப்படுத்தி அப்புறமேட்டு கூட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சம்முக்கும் அந்த சம்முக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ 6வது கணக்கு போட்டுடலாமா? 6வது கணக்கு போட்டுடலாம். அருணிடம் உள்ள மதிப்பு எவ்வளோ ரூபா வச்சுருக்கான்? 47 ரூபா. ஓகேவா? போன கணக்கெலாம் முன்னாடிலாம் உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த சம்முக்கு போடல. ஏன்னா நம்மளுக்கு கூட்டிட்டு அதுக்கப்புறம் உத்தேச மதிப்பு கேட்டிருக்காங்க. முன்னாடிலாம் உத்தேச மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு கூட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை. கூடுதலுக்கு மட்டும் உத்தேச மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அருணிடம் எவ்வளோ ரூபாய் இருக்குது? 47 ரூபாய். ஓகே. நெக்ஸ்ட் ராஜாவிடம் உள்ளது எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காரு? மிஸ்டர் ராஜா வந்து 54 ரூபாய் வச்சுருக்காரு. ஓகேவா? இது ரெண்டையும் மொத்த தொகை மதிப்பு கேட்குறாங்க. மொத்த மதிப்புனாவே நம்ம கூட்டணும். எப்போயுமே தெரிஞ்சது தான். இப்போ நம்ம இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 11 மீதி 1 5 4 9 9 1 10. ஓகேவா? 101 ரூபா வந்துருச்சு. இப்போ தான் இதை வந்து 100க்கு முழுமைப்படுத்தணும். ஓகேவா? 100க்கு முழுமைப்படுத்தணும்னா இங்கே பாருங்கள் 1 10 100. ஓகேவா? இதுதான் 100. இதுக்கு அடுத்த நம்பர் தான் பார்க்கணும். 10ற்கு முழுமைப்படுத்த சொல்லும் போது இங்கே அதுக்கப்புறம் நம்பர் பார்ப்போம். இப்போ 100க்கு முழுமைப்படுத்த சொன்னாங்களா 1கள் 10கள் 100கள் இந்த இடத்துல வந்து கை வச்சுக்கணும். இதுக்கு பக்கத்து நம்பர் பார்க்கணும். 5 விட கம்மியாவோ அதிகமாக இருந்துச்சுன்னா தான் 1 கொடுக்கணும். இது 0ங்கிறது 5 விட கம்மி. அப்போ இது 1 கொடுக்க தேவையில்லை. இந்த 1 அப்படியே வரும். நெக்ஸ்ட் இந்த இடமும் 0 ஆயிரும். 10க்கு வந்து ஒரு இடம் தான் 0 ஆகும். ஆனால் 100க்கு வந்து 2 இடங்கள் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ இது உத்தேச மதிப்பு எவ்வளோ ரூபா? 100 ரூபாய். அவ்வளோதான் கணக்கு. பாருங்கள் 7வது கணக்கு. ஒரு பொட்டலத்தில் 21 சாக்லேட்டுகள் உள்ளன எனில் 9 பொட்டலங்களில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கையை காண்க. மேலும் அதனை அருகில் உள்ள 100க்கு முறைப்படுத்துக. ஓகேவா? கூடுதல் கேட்கல. ஒரு பாக்ஸில் 21 சாக்லேட் உள்ளனா 30 பாக்ஸில் எத்தனை 9 பாக்ஸில் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 7வது கணக்கு பாருங்கள். ஒரு பொட்டலத்தில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 21. நெக்ஸ்ட்டு 9 பொட்டலத்தில் உள்ள சாக்லேட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். 21ஐயும் 9ஐயும் பெருக்கணும். நம்மளுக்கு வர்ற ஆன்சர்
9 9 9 2 18 பெருக்கி பாருங்கள். பெருக்கினா நம்மளுக்கு வர்றது 189 சாக்லேட்டுகள் இருக்கும். 9 பொட்டலங்களில் எவ்வளோ இருக்கும்? 189. இதை வந்து 100க்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ உத்தேச மதிப்பு என்ன எழுதணும்? உத்தேச மதிப்புன்னு எழுதிட்டு இதை 100க்கு முழுமைப்படுத்தணும்னா இது 1கள் 10கள் 100கள். ஓகேவா? இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்பர் பார்க்கணும். இது 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ 1 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சரு இங்கே 1 கொடுத்துட்டோம்னா 1 1 செஞ்சால் 2 ஆயிரும். இது 2ஐயும் 0 ஆக்கிடணும். அப்போ உத்தேச மதிப்பு 200. அவ்வளோதான் 7வது சம். லாஸ்ட் சம் பாருங்கள். 8வது கணக்கு. 132 கடலை மிட்டாய்கள் 12 மாணவர்கள் சமமாக பங்கிடப்படுகிறது. ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கும் கடலை மிட்டாய்களின் எண்ணிக்கையும் அதனை அருகிலுள்ள 10ற்கு முறைப்படுத்தி கிடைக்கும் உத்தேச மதிப்பையும் காண்க. ஓகேவா? பாருங்கள், 132 கடலை மிட்டாய் வச்சுருக்காங்க. ஓகேவா? 12 மாணவங்களுக்கு வந்து சமமாக வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வகுக்கணும். 132 12ஆல் வகுக்கணும், பெருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு பாக்ஸில் இவ்வளோ இருக்குது, 9 பாக்ஸில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் தான் பெருக்கணும். இங்கே வந்து 132 மாணவர்களுக்கு தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். வகுத்து வர்ற ஆன்சருக்கு உத்தேச மதிப்பு காணணும். ஓகேவா? 1க்கு 2 வாட்டி கொஷின் ரீட் பண்ணிவிட்டு அதை கூட்ட சொல்லியிருக்காங்களா, பெருக்க சொல்லியிருக்காங்களா, வகுக்க சொல்லியிருக்காங்களா எப்படின்னு எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்டு அந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? 8வது கணக்கு பாருங்கள். கடலை மிட்டாய்களின் எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 132. ஓகேவா? 12 மாணவர்களுக்கு சமமாக பங்கிடப்பட்டால் அப்போ 132 12ஆல் வகுக்கணும். ஓகே, வகுத்தல் போட்டு 12 போடுங்க. இப்போ வகுத்தோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் என்னது? இப்போ இங்கிட்டு பார்த்து வகுத்தேன்னா 132 போட்டாச்சு. வகுத்தோம்னா 12ஆல் 12 12. ஓகேவா? 13ல் 12 போச்சுன்னா 1, இந்த 2 வந்து அப்படியே இறங்கும். அப்போ 12 12. 12ல் 12 போச்சுன்னா 0 வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல லாஸ்ட்டில் என்ன வரும்? 0. 0வோட முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் 11. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 11. அப்போ சாரி, இதை வகுத்த வந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு 11ன்னு வந்துச்சு. ஓகேவா? நம்ம இப்போ வந்து உத்தேச மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். உத்தேச மதிப்பு 10ற்கு முறைப்படுத்தணும். அந்த கணக்கிலே கொடுத்துருக்காங்க. 10க்குனா 1கள் 10கள் பக்கத்து நம்பர் பார்க்கணும். இது 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ 1 கொடுக்க முடியாது. அந்த 1 அப்படியே போடுங்க. இந்த இடத்த 0 ஆக்குங்க. அப்போ உத்தேச மதிப்பு எவ்வளோ? 10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். பயிற்சி 2.1 வந்து முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ.